என்ன வேணும்? என் பையன் ஒரு பிள்ளையை காதலிச்சான். அந்த பொண்ணு அவனை விடாமல் இப்போ துரத்திட்டு அவன் மனசை மாற்றி அவனுக்கு என் பிள்ளை என் கையில் ஒப்படைக்கணும். அவர் தனிமை யாரா பையனை பையனை என் கையில் என் பையன் அந்த பொம்பளை பிள்ளைய விரட்டணும், இந்த பையனை கொண்டு வரணும். பார்ப்போமா அது எப்படி நடக்கும்னு பார்ப்போமா? இப்போ கண்ணு முடிக்கா என்ன நடக்குன்னு பார்ப்போம். கண்ண முடியுங்க ஐயா. கொஞ்சம் விட்டு ஒரு குழந்தை உண்டாகக்கூடிய நிலைமை வந்துருச்சப்பா. எப்படி அவன் மனதை மாத்துறது? கல்யாணம் மட்டும் முடிக்கிற, வேற எல்லா குழப்பமும் நடந்தாச்சு. கால் பண்ணிட்டு வா. என்ன சொல்ல மாட்டேங்கிறா? மூணு மாத காலத்துல மகன் உன்னை வந்து அடைவான். மாத்தியாச்சு, வெற்றி ஆகலாம். கர்மசாமி அதே நாகர்கோவில் எல்லை தொழில் பணம் சம்பந்தமாக மனவேதனை அடைந்தது. கால் வந்துட்டுவான். வரலாம். அது வீட்டில் போய் குடிச்சுக்கலாம்னு தான். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனையை தாண்டி சென்றால் கடல்களெல்லாம் வருது. என்ன? ஆமா. அந்த எல்லையில துளமாடசாமி, பைரவர், காளி, பேச்சி, இசக்கியம்மாள் போன்ற தேவதைகள்லாம் இருக்கு. வாஸ்தவமா? கால் விட்டுருவாங்க. வரலாம். எங்க போயிட்டா? 2.25 ஆண்டுகளாக தொழிலால் மனவர்த்தமும் இடமாற்ற குழப்பமும் இப்ப கடன்களால் உள்ள உபாதையும் பெற்றிருக்கிறாய். இதற்கிடையில உன் துணைவி எங்கப்பா இருக்கா? ஆனா இப்போ உன்னுடைய மனைக்குள்ள இருக்கக்கூடிய வீட்டு தெய்வம் என்று ஒரு பெண் தெய்வம் வீட்டை விட்டு வெளியேறிடுது. புரியுதா? அதை பற்றி பல இடங்கள்ல கேட்டும் தெளிவு கிடைக்கல. அந்த தேவதை எப்ப வரும்னு கேட்டேன். இந்த தைப்பொங்கலுக்கு மறுநாள் வீடு வந்து சேரும். அதுக்கு முன்னால உன் கடன்கள் தீரும், உன் தொழில் உயரும், மனைவியினுடைய ஆரோக்கியம் பெருமையாக வாழும். வெற்றி உண்டு. நல்லா இருக்கு மகனே. இது ஓடாது. என்னப்பா வேணும்? பூமழை தூவி என்ன வேணும்? பக்கத்துல வாங்க. உன்னுடைய வீட்டுக்குள்ள இறங்கி பார்த்தேன். வணங்க வேண்டிய தெய்வங்கள் கொஞ்சம் வழிபாடு முறைகளில் வீட்டில் உதவாம போயிருக்கு. பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை பற்றிய மனக்குழப்பமும் மனவேதனையும் எதிரிகளால் துயர அலைகளும் நடந்திருக்கு. இதற்கிடையில மாந்திரிகத்தால் பிரச்சனை நடந்திருக்கும் என்று சொல்லி பல்வேறு செயல்களில் பணம் நஷ்டங்களும் மனவேதனை நடந்தாச்சு. உண்மையா? உறக்கமில்லாத குறையும் வேதனைகளும் நடக்கு. இதுக்கு காரணம் நிச்சயமாக யார்? இதை மாற்ற முடியுமா முடியாதா என்ற குழப்பத்தில் என்னை பார்க்க வந்திருக்கிய. கால் ஒன்று சொல்லலாம். இட்டாமொழின்னு ஒரு ஊர் இருக்கா? இட்டாமொழின்னு ஒரு ஊர் இருக்காயா? அந்த ஊருக்கு உங்களுக்கு என்னையா தொடர்பு? பக்கத்துல தான். உங்க ஊர் எல்லைக்குள்ளதான் இருக்காது. ஒரு 4 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே தூரமா இருக்குமா? வேற என்ன வேணும்? அதான் பிள்ளைகளால் மனவேதனை சொல்லியிருக்கேன். இன்னொருத்தரால பாதிக்கப்பட்டு உங்களோட பிரிஞ்சு உட்கார்ந்துருக்கான். அவன் மனத்தை மாத்தி தரேன். ஒரு பொம்பளையால அவன் பாதிக்கப்பட்டிருக்கான். காப்பாத்தி தரேன். பக்கத்துல வாக்கா. யாரு? எனக்கு ஒரு மகன் வர வச்சுட்டான்.
வீட்டு தெய்வம் வெளியேறிடுன்னு சொல்லிருக்கா கொண்டு வந்தாரு. கருப்பசாமிக்கு யாருப்பா இருக்கா? அப்படியா, கேட்டு பார்ப்போம். சரி, நல்லது நல்லது. சங்கரன் கோவில், சங்கரன் கோயில், கோயிலுக்கெல்லாம் போவோம். கால் வந்துட்டு வாங்க, கேட்டு பார்ப்போமே அந்த அம்மா எங்க இருக்காங்க. ஒப்பனை அம்மான்னு ஒரு அம்மா வராளா, அவ எங்க இருக்கா? ஒப்பனை அம்மான்னு ஒரு அம்மா வராள, உங்க நாலேஜுக்கெல்லாம் அவ தெரிய மாட்டான். பாலவண்ணநாத சாமி எங்கடா இருக்காரு? அங்க இருக்கக்கூடிய அம்மா பேர் என்ன பேருடா? ஒப்பனை அம்மா. என்ன செய்யணும் உங்களுக்கு? இப்போ என்ன தொழில் பார்க்குறீங்க நீங்க? காலம் பேங்க் வேலையில உங்களுக்கு என்ன அப்படி டல்லு நடந்துருச்சு? பார்க்க வேண்டாமா? அதை பார்த்துருக்கோம். கருப்பசாமி, தொழில பிறத்தரார் மன இடைஞ்சல் இருக்கு. அதே மாதிரி நீ பார்க்குற தொழில வருமான குறைவும் வேதனையும் நடக்கு. இன்னொரு மாற்றத்தை உருவாக்கிடலாம்ங்கிற எண்ணங்கள் இருக்கு. புரியுதா? ஒரு இடம் வீடு சம்பந்தமாக லோன் போடக்கூடிய மனநிலைகள் ஓடிக்கிட்டு இருக்கும். அதை போட்டு வெற்றியாக்கி தந்துட்டா போதுமா? கால் விட்டுவாங்க. ஆவணில தொழில் அடிஷனலா ஒரு தொழில் ஆரம்பிச்சுக்கா. வாகன வழிகளை பண்ணித்தாரேன். செம்மையா இருந்துக்கா மகளே. நல்லா சந்தோஷம். கர்மசாமிக்கு மதுரை அரசாளும் மீனாட்சி. மதுரை வீரகாளியம்மன் எங்க இருக்காப்பா? வீரகாளியம்மன் கால் மேலூர் வண்ணத்திலே வீரகாளி குடியிருப்பாள். கொட்டாம்பட்டி குறிச்சாம்பட்டின்னு சொல்லி நரிக்குடி அங்க வாழும். உங்க ஏரியாவில் நரி நிறைய உண்டாமலா? உண்டா? என்னடா பதறுத? நரியா வருதுடா. விலங்காடு, கரும்பு தோட்டம், அது இதுன்னு போட்டு சரிதானா? இருக்கிறா நரி வந்து. நரி உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். நீ பார்க்கிற தொழில ஓராண்டுகளுக்கு முன்னால நிறைய பணங்கள் நஷ்டமாக்கியிருக்கிற. ஒருத்தரை நம்பி உன்னுடைய பணங்கள் வேஸ்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி குளறுபடிகளுக்கு காரணம் கிரகங்கள் ஆகும். இப்ப மீண்டும் வெளிநாடுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்கு என்பதுதான் உண்மை. இன்னும் 2 சான்ஸ் இருக்கு. அதுல நீ இழந்த செல்வங்களையும் பெறுவாய், வெற்றி அடைந்தும் வருவாய். அவனுக்கு தை மாதத்துக்கு பிறகுதான் வாழ்க்கை நடக்கும். அதுக்கிடையில நீங்க பெண் பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. நல்ல வார்த்தை இல்லை. அதனால சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். புரிகிறதா? நாளை காலையில 8 மணிக்கு என்னை பார்த்து செல்க, ஜெயிச்சு தாரேன். மாமா பக்கத்துல நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். ரொம்ப பேசாட்டான். நாளை காலையில என்ன பார்த்துப்போம். எல்லாம் வெற்றியா நடக்கும். பக்கத்துல வா, ஜெயிச்சுக்கா, புண்ணியமாக இரு. ஆனந்தம் ஆனந்தம். அதே மதுரை நகர். நீங்க மதுரை மேலூர், அவங்க மதுரை. என்ன டிபார்ட்மெண்ட்யா? டிபார்ட்மெண்ட் இல்லை. சகோதரனை பத்தி காக்க வந்தது யாரு? கால் நோட்டு. ஒருமை வேண்டும் அண்ணா. இன்னொரு தடவை கால் வந்துட்டுவாங்க. ஒருத்தர் கால் எழுதிய ஒருத்தர் விடமாட்டு கீழே முடியாது. உங்களுக்கு உட்காந்துக்காங்க. அம்மா யாரு நீங்க? உட்காருங்க. கவனத்தை சீர்குலைக்காம வந்தோம் போனோம் உட்கார்ந்தோம்னு இருக்கணும். நேரத்தை வீணாக்க கூடாது. சாமியை பிடிக்க வேண்டாமா? கண்ண மூடுமா நீ. சரானா? அவனை
வழிநடத்தக்கூடிய மனைவியால் எதுவும் மனப்பிரச்சனை வந்திருக்குமோ என்ற சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் உண்டு. ஆனா அவனுக்கு இயற்கையிலே கிரகத்தால தான் பாதிப்பு, மனிதர்களால இல்லை. அவன் பழகிக்கிட்ட பழக்க வழக்கங்கள் அவன் உடம்பை கெடுத்து இப்போ வேதனைப்படுத்தி வச்சிருக்கு. புரியுதா? வீடடங்கி இருக்காத மனமும் ஓடி ஓடி திரிகின்ற உள்ளவுமாக அவன் இருக்கிறான். ஒரு இடத்துல தங்குன வச்சம்ங்கிற ஒரு மரியாதையை இழந்துட்டான். அதனால அவனை சீர்திருத்தி வெளியே கொண்டு வந்தா போதுங்களா? கால் விழுத்துவான். நான் பேசுறது தமிழ் தான் பேசுவேன். உங்க அண்ணன் போட்டாவை கொண்டு என்ன வந்து பாரு, கொடுக்கலாம். இந்த டீம் இந்தா கோவில்பட்டி போயிட்டு எந்த தெரு? கால் விழுத்துவான். நீங்க கோயில்பட்டி பக்கத்துல என்ன கிராமம்? சரவணாபுரம். கோழிப்பண்ணை இருக்கோ? அதானே பார்த்தேன். அப்படி இல்லை, இன்னொருத்தன் கால் வந்துட்டாங்க. ஆற்றங்கர ஓரத்தினே அங்கு நின்ன உருவமா, பழக வந்த பருவமா, நெற்றிரவு வந்தவளா. என்ன பாட்டு இப்படியெல்லாம் ஓடுது தாறுமாறுமா? யூடியூப் ஆப்பன்ப்பா. நீங்கள் என்னை தனியே பார்த்து விவரம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சொந்த ஊரிலிருந்து வேற ஊருக்கு பிழைக்க சென்றது யாருப்பா? கோயில்பட்டி எல்லையில என்ன பேரு தம்பி? உலகநாதன். உலகநாதன் என்னும் சிவபெருமான் பேராக இருந்தாலும் சர்ச்சிலிருந்து மாதாவுடைய கருணை அருள் உன் பக்கம் வீசுகிறதே, என்ன காரணம்? வணங்குவீங்களா? வருது. பக்கத்துல இருந்து சர்ச் இருக்கா? யார் தம்பி? ஏன் அங்க போயிட்டான்? மதம் மாறிட்டானா? கெட்டிக்காரன். 8 நாளைக்கு கெட்டிக்காரன் தான். கால் விட்டுவான். உன் வீட்டுக்குள்ள போன உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சாதகம் கைரேகை தோசியம்னு நான் எங்கேயும் போறதில்லை. ஏதோ வீட்டுக்குள்ள ஒரு பெரிய சோதனை வந்துருச்சு, அதனால தெய்வம்னு நம்பி நாங்க வந்திருக்கோம், எங்களுக்கு வழிகாட்டினா போதும்னு கேட்கிறேன். சரிண்ணா? என்னப்பா? ஆமா. இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நிறைவாக வாழ வச்சு தாரேன். நீ இழந்த செல்வங்களை பெற்று தாரேன். இப்ப இருக்கக்கூடிய கடன்களை தீர்த்து தாரேன். வேற என்ன வேணும் உனக்கு? பக்கத்துல வா. நீ அங்க தள்ளிப்போ. கண்ணை கொஞ்சம் மூடிக்கா. என்னைய மட்டும் நினைச்சுக்கா. இனிமே வராது. கால் விட்டு வா. இன்னொரு குழந்தை இருக்கு, பெரிய கல்யாணம் முடிச்சாச்சா? தை மாதத்துக்குள்ள அவளுக்கு வாழ்க்கை அமையும். அவளுடைய வாழ்க்கையினுடைய மனநிலைகளை பற்றி உன் உள்ள இப்போ கொஞ்சம் குழம்பும். அதுல எந்த ஒரு தலைகுறிவும் ஏற்படாம நான் காப்பாற்றி தரேன், வெற்றியாக்கி தரேன். அடுத்த பேச்சில் அதை பேசுவோம். கர்மசாமிக்கு விளாத்திக்குளம் விளாத்திக்குளம் அம்மாவும் நீ அப்பாவும் நீ. கால் வந்துட்டு வரலாம். யாரெல்லாம் வந்து அம்மா? அப்பா எங்கம்மா? சரி சரி, நீங்கள் வந்துட்டு கால் வந்துட்டு. வரலாம்.
உன்னுடைய ஊர் எல்லைக்குள்ள போன உடனே ஒரு காளியம்மா வராள, சுடமாடசாமி வராற, காளி தான் வட எல்லையில இருக்கிறான். நீங்க உங்க வீட்டு தெரு பக்கத்துல இருக்கக்கூடிய மாரியம்மாளை சொல்றீங்க. இன்னொரு ஊருக்கும் உங்க ஊருக்கும் போற எல்லையில காளி கோயில் இருக்கு, தூரத்துல எல்லையில இருக்கு. உங்க ஊர் எல்லையில இருக்கு. அது வந்து உங்க எல்லையை தாண்டி போனா இருக்கா, அந்த எல்லையில தான் காளியம்மா இருக்கா. கருப்பசாமி, அப்படியா, என்ன வேணும் உங்களுக்கு? அது யார், உங்க மகனா? வேலை பார்த்தாரு, பேங்க்ல வேலை பார்த்தாரு. ஒரு 4 வருஷம் காலம் ராத்திரிக்கெல்லாம் சலங்க சத்தம் கேட்குது, சாமி சத்தம் கேட்குது. அவங்க இருக்கிறது கோயம்புத்தூர் எந்த இடத்துல இருக்கீங்க? இன்னொரு முறை கால் சொல்லலாம். என்ன செய்யலாம்? அது உண்மையை சொல்லிடலாமா? வரலாம். அந்த சலங்க சத்தம் வர்றது பெண் தெய்வத்தின் சலங்கையா அல்லது மணி சத்தமா அப்படின்னு அதை பார்க்கும் பொழுது அது மிஞ்சி போன்ற சலங்கை சத்தம் அல்ல, ஜல் ஜல்லுன்னு வல்லையத்தை ஊனக்கூடிய மணி சத்தம். அது ஏன் அப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். ஒரு தெய்வத்தினுடைய குறைபாடுகள் குற்றங்கள் நடந்து மனது பேதரிக்கப்பட்டு விரத்தியாரால் பாதிக்கப்பட்டு, நான் முதல்ல சொன்ன சுடமாடசாமின்னு ஒரு சாமி, அந்த சாமியினுடைய ஒரு காட்சியினால் தான் அந்த சத்தம் கேட்கும். அதுல இவருடைய மனநிலைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. புரியுதா? ஏதோ ஒரு வகையில சைக்காலஜா ஒரு குழப்பம் இருக்குமோ அப்படி என்ற ஒரு சின்ன தடுமாற்றம் உன் உள்ளத்தில் தோன்றுகிறது. இதற்காக எந்திரங்கள் தந்திரங்கள் பல பார்த்தாலும் தெளிவு கிடைக்கல. அதை அவர் நம்புறதுக்கு தயாராகவும் இல்லை, தயாராக இல்லை. ஆனா கிரகங்கள் படி ஆராய்ந்து பார்த்தால் ராகு என்னும் கிரகத்தின்படி இப்பொழுது மனநிலைகள் பாதிக்கப்பட்ட நிலையில் அவர் இருக்கிறார். இந்த நிலைகளை மாற்ற முடியுமான்னு கேட்டேன். சரியாக 11 நாட்கள் கால அவகாசம் இருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு என்னைய வந்து பார்த்தீங்கன்னா தெளிவு பண்ணி உங்களை வெற்றியாக்கி தந்துடுவேன். பக்கத்துல வா, நல்லா இருப்பாங்களே, சந்தோஷமா இருப்பா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு யாரு அந்த பக்கம் வந்திருக்காங்களா? கேட்டு பார்ப்போம். அம்பாசமுத்திரம் பாவநாசம் எல்லை யாருப்பா? இந்த பாவநாசம் கால் வந்துட்டு வரலாம். உங்களுக்கு நீங்க இந்த ஊரு அப்புறம் நாகர்கோவிலுக்கு வந்துற நேரு, மதுரைக்கு வந்துற நேரு, கால் வந்துட்டு வரலாம். ஒண்ணு போல கால் வேணுங்க, பங்கர முடிக்காம தெளிவா வாங்க. சரி. உன்னுடைய கட்டுமனை எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில சந்தனமாரி சடமாரி போன்ற தெய்வங்கள் இருக்கு. சரிதானா? அதே மாதிரி அருவாளை பிடித்து ஆத்தங்கரையில இருப்பான் மாடன் ஒரு தெய்வம். என்ன இப்போ உன்னுடைய குடும்பத்துக்குள்ள இல்லற வாழ்க்கை சம்பந்தமான மன வருத்தமும் மனக்குழப்பமும் உடல்நிலை சரியில்லாத பிரச்சனையும் வீட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு. வாஸ்தவமா? கருப்பசாமி, நான் ஒரு அடையாளம் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. எலுமிச்சம்பழம், குங்குமம், மந்திரிச்ச தகடு, தாயத்து குழலு எல்லாத்தையும் நான் அடையாளம் பார்த்துட்டேன். அதனால என் குடும்பத்துக்கு யாரோ ஏதோ செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்க என்ன பார்க்க வந்திருக்கேன்.
கால் அப்படி செய்தது உண்மை, சம்பவம் நடந்தது உண்மை. அதை தீர்த்து தர வேண்டியது என் கடமை. வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? நான் என்ன சொன்னேன்? இப்போ உடல்நிலையால் பாதிக்கப்பட்டு இருப்பார், அவனை எழுப்பி தெளிவு பண்ணித்தாரேன். தைரியமாக இருங்கள். என்னை கூட்டு வருவீங்க? வார வெள்ளிக்கிழமை கூட்டு வந்துடும். ஜெயிச்சிருக்கோம். தைரியமா இருங்கள். கால் விட்டுறாங்க. எப்படி அடையாளம் எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? வேதனைக்குரிய விஷயம் என்னென்ன? கர்மசாமிக்கு ஆமா சாதகத்தை போய் பார்க்கும் பொழுது நல்ல வார்த்தை தானே சொல்லியிருக்காரு. ஒன்றும் குழப்பம் இல்லை. பையன் பேர் கண்ண முடிக்காத்தா. இந்த கனியை அறுத்து புளிஞ்சு சாறு கொடு. அடுத்த வாரம் சுதாரிப்பா என்ன பார்க்க வருவோம். நல்லா புண்ணியமாக மகள். கர்மசாமி ஆமா அப்படியா? அம்பாசமுத்திரம் 1 2 3 ஓடைக்கு அந்த பக்கம். உங்க வீட்டு பக்கம் ஓட ஓடுதான். உங்க தெருவுக்கு பரவாயில்ல. காரணம் வாப்பா. உடமாரை சூடிய பெருமா பனைமரமெல்லாம் இருக்கு உங்க சாமி கும்பிட போற இடத்துல. என்ன பனைமரமா இருக்கு? என்ன சாமி? சாமி. சரி, உனக்கு என்ன வேணும்? கட்டாயம் கல்யாணம் முடிச்சு அவனுக்கும் பிள்ளைக்கு முடிக்காட்டா என்ன அர்த்தம்? இது சொல்லலாமா? நீ அப்படி கேட்குறியா? தெற்காட்டுல இருந்து பொண்ணு வரும், ஏற்றுக்கிடுவிய? சேரன் மகாதேவி நாங்கநேரி இந்த மாதிரி பகுதியிலேருந்து பொண்ணு வந்துக்கிடும், செஞ்சுக்கிடுவியா? கால் வந்துட்டுவா. ஏன் இது நடக்கல அப்படி ஒரு கேள்வி கேட்கணும்ல நீ. அந்த கேள்விக்கு ஒரே ஒரு காரணம். என்ன நடந்தது என்றால், 3 தலைமுறைகள் 4 தலைமுறைகளுக்கு முன்னால் என் ஒப்பம் வழியில் உள்ள தாத்தன் ஒருத்தன் கர்ப்பஸ்திரியாக இருக்கின்ற ஒரு பெண் சாவதுக்கு காரணமாக விவகாரம் வைத்து பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனை செய்தான். அந்த பெண்ணின் சாபம் மறுபிறவியாக இவன் வந்து பிறந்து இப்ப கல்யாணம் நடக்காம இருக்கிறான். அதை தீர்க்க வழி, அடுத்த வாரத்துல ராமேஸ்வரம் போய் குளிச்சுட்டு தீர்த்தம் ஆடிட்டு என்னை வந்து பார்க்கணும். கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன், சந்தோஷமா வாழ வைக்கிறேன். நல்லாரு. அமெரிக்கன், கனடா, எல்லாரும் ஒரு போன் எடுத்து கொடுங்க. எல்லாரும் ஒரு போல போட்டு கும்பிடுங்க. சாமியை பார்த்து ஒரே மனநிலை வந்து உட்காருங்க. சாமியை கூப்பிட்டு காலில் விழுந்து கும்பிட்டுக்காங்க. அப்படி உங்களுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உங்களுக்கு 2 இடங்களில் சொத்துக்கள் இருக்கிறது. 2 இடத்துல வீடு வாசல் சொத்து இருக்கு. என்னம்மா உண்மையா இல்லையாம்மா? ஒரு பகுதியில் உள்ள சொத்துக்களை பேணி காப்பார் இல்லை. ஒரு பகுதியில் உள்ளதை நீங்க கொஞ்சம் லேசா பார்த்துக்கிட்டு அதில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ 6.25 மாதங்களுக்கு முன்பு தொழிலை பற்றிய மன வருத்தமும் யாரோ செல் ஆன் பண்ணி வச்சிருக்காங்களாம். யாரு ஆன் ஆயிருக்கா இல்லையா? செக்அப் மீ 6.25 மாதங்களுக்கு முன்னால்
தொழிலை பற்றிய ஒரு மன உபாதை, வருமானத்துக்குரிய வழியை பற்றி ஒரு மன சஞ்சலம் தோன்றி அதுக்கு ஒரு புதுமையான வழியை கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் தோன்றி அதை நான் பிரகாசமா ஆக்கி வாழ வச்சு கோடி பணம் தந்து உதவி செய்தேன். வெற்றி உண்டு. ஒன்று. அதே மாதிரி ஓப்பன் சர்ஜரி இல்லாமல் நீடில் மூலமாக ஒரு சர்ஜரி பண்ணி உடம்ப பாதிக்காம காப்பாற்றித்தரேன். சந்தோஷமா. முன்னோர்கள் செஞ்ச தீவினையின்படி உன் பிள்ளைகளுக்கு நோய் பிணிகள் அண்டாமல் எல்லாரையும் காப்பாத்தி வழிவகுத்து தந்தா போதும்ல, வெற்றியாக்கித்தாரேன். ஒரு பிள்ளை தன் இஷ்டப்படி கல்யாணம் முடிப்பான், இன்னொரு பிள்ளை நம்ம இஷ்டப்படி கல்யாணம் முடிப்பான். ரெண்டையுமே மனதார ஏற்று சந்தோஷமா நம்ம வாழ வச்சுக்கிறோம். இப்போ நீ ஆரம்பிக்கக்கூடிய தொழிலுக்கு உன் கூட 3-4 நண்பர்கள் தேவைப்படும். அதுல நல்லவர்களாக கொண்டது உன்னிடம் சேர்த்து அந்த தொழிலை வளமாக்கி வெற்றியாக்கித்தார். வேற என்ன வேணும்? சந்தோஷம். காலில் நிறுத்துவாங்க. உன் மகளுடைய புருஷன் மனம் திருந்துவானா அப்படின்னு ஒரு குழப்பம் உனக்கு. 6 மாதம் கழிச்சு திருந்திடுவான். அந்த வாழ்க்கையை நல்லாக்கி தரேன். பக்கத்துல வாங்க மக்களே, வாங்க வாங்க வாங்க. இந்த அப்பா இன்னும் வா, செல்வாக்கா இருப்ப, ஆரம்பிக்கிற தொழிலுக்கு கூட வாரேன். இந்த ஆபத்தில்லாம காப்பாத்தி வெற்றியாக்குறேன். உன் படிப்பு வெற்றியாகும், செம்மையாகும். நல்லா இரு மகளே. அம்மாவும் நீயே. பாபராசக்தி எண்ணங்கள் நிறைவேறும். அவனை திருத்தி வெற்றியாக்கி தரேன். நல்லா. இந்த நோயை பத்தி இப்போதைக்கு பேச்சு இல்லை. இது ஒரு பெரிய நோய் இல்லை, வயதுக்கு தகுந்த வேதனை. கவலைகள் வேண்டாம், தைரியமா இருக்கு. வாழ்க வாழ்க செல்லங்களே, வாழ்க வாழ்க. நாராயணா நாராயணா.